ஹாய் வச்சாம்பாரு கைஸ், ஆப் குட் எனக்கு. மார்னிங். ஸோ சந்தியா ராகம் பார்த்துடலாமா? ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, நேற்று இன்னைக்கு ரெண்டையும் சேர்த்து நான் பேசிடுறேன் கைஸ். அதாவது நேற்று, இன்னைக்கு இல்லை, நேற்று அதுக்கப்புறம் முந்தின நாள், இன்னைக்கு நைட் இனிமேல் தானே போடுவாங்க. ஸோ இந்த 2 நாள் நடந்ததை ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் எங்களுக்கும் வீடியோ போடுறதுக்கு. ஸோ சந்தியா ராகம் ரிவ்யூ எப்படி ஃபீல் பண்றீங்க? கார்த்தி வந்து உயிரோட இருக்கிறது வந்து நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ கார்த்திய வந்து மாயா வந்து கோயில்ல பாக்குறாங்க இல்லையா? பார்த்தவங்க என்ன செய்யணும்? பிடிக்க போறாங்க. சரி, ஓகே, டன். பிடிச்சு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க, 2 பேர் துரத்திக்கிட்டே போறாங்க. போகும்போது கார்த்திக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்தாமா. சரி, ஓகே, டன். ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்குறாங்களாமா. அதுக்கப்புறம் வந்து இங்க என்ன நடக்குது? ஜானகியை வந்து ஜட்ஜு கிட்ட வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஜட்ஜ் அம்மா வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. உடனே இந்த அம்மா வந்து போலீஸ்கார் கேட்குறாரு, ஏதாவது ஏதாவது சொல்றீங்களாம்மா, ஏதாவது வேணுமா அப்படின்னு. இல்லை, எனக்கு எதுவும் வேண்டாம், நான் என்னோட வீட்டுக்கார்ட்ட ஒரே ஒரு தடவை பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே ரகுராமுக்கு கூப்பிட்டு பேசுறாப்புல. எல்லாத்தையும் அப்படியே அப்படியே கண் கலங்குற மாதிரி கேட்டுட்டு அப்படியே போனை வச்சிடுறாரு. என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு கேக்குது ஜானகி. ஆனா ரகுராம் வந்து போனை அப்படியே வச்சிடுறாரு. சரியா? ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது? மாயா வந்து கதிர்கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி கார்த்திகை வந்து நான் உயிரோட பார்த்தேன் அப்படின்னு. ஸோ எல்லாம் அப்படியே உண்மையான்னு கேட்குறாங்க. எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் சொல்றாங்க. கதிரும் சரி வா நம்ம 2 பேரும் போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி வீட்டில் போய் கேட்குறாங்க. புவனேஸ்வரி வீட்டில் கேட்கும்போது, நீதான் அவனை கொன்னுட்டேல அப்படின்னு வந்து 3 பேருமே பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே கதிர் போய் வீட்டுக்குள்ளெல்லாம் பார்க்குறாரு. வீட்டுக்குள்ளெல்லாம் எங்கேயுமே இல்லை. உடனே நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா மேடம் கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த போற வழியில வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஆக்சிடென்ட் ஆன பைக் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து பாக்குறாங்களாமா மாயா மேடம். எல்லாம் எடுக்கிற வரைக்கும் கரெக்ட் தான், சரிங்களா? பைக்கை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆனதை போய் கடையில விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போறாங்க. இதுல என்ன ஒரு கேவலமான ஒரு இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புவனேஸ்வரி வீட்டுல சண்டை போட்டுட்டு மாயா ஆட்டோல ஏறி போயாச்சு, சரிங்களா? புவனேஸ்வரி வீட்டுல இருந்து தான் போயிருக்கிறாங்க. யாரு? ஆட்டோல மாயாவும் கதிரும். அதுக்கப்புறம் இவங்க போனை போட்டு அந்த நர்ஸ் மேடம் கூப்பிட்டு போய் எடுத்து பேசுது. இந்த மாதிரி போபால் ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, கேட்ட உடனே இவங்க வந்துட்டாங்களாமா. இவங்க இன்னும் ஆட்டோல வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நாடகத்துல இதுதான் கேஸ் கேவலம், ரொம்ப கேவலம். ஹாஸ்பிட்டல் பேரை கேட்ட உடனே இவங்க உடனே 3 பேர் வந்துட்டாங்களாமா. மாயாவும் கதிரும் இன்னும் ஆட்டோல வந்துட்டு இருக்காங்களாமா. யாரடா ஏமாத்த பாக்குறீங்க? ரொம்ப கேவலமா இருக்கு. அடே, அவங்களுக்கு முன்னாடி இவங்க தானே கிளம்புனாங்க, இவங்க தானே ஃபர்ஸ்ட் போன ஹாஸ்பிட்டலுக்கு. ஷோ கடவுளே, மக்களை ரொம்ப முட்டாளாக்குறீங்கடா, மக்களை ரொம்ப முட்டாளாக்குறீங்க. ரொம்ப கேவலமா இருக்குது. அது எப்படி கேஸ்? நீங்களே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆட்டோல இவங்க தான் முதல்ல போறாங்க, இவங்க தானே ஹாஸ்பிட்டல் முதல்ல போகணும். அவங்க இப்படி போன்ல கேட்ட உடனே ஹாஸ்பிட்டல் வந்துடுவாங்களாமா. அதுக்கப்புறம் போய் வார்டில் போய் பார்த்து கார்த்தி மயக்கத்துல இருக்கிறாப்பிள்ளையாமா. அதுக்கப்புறம் வந்து இவன் இங்க இருந்து எப்படியாவது வெளியே கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கே, லிங்கம் வந்து மாயாவையும் கதிரையும் பாத்துறாராமா. அதான் நான் சொல்லலையா, கெட்டவங்களுக்கு தான் ஃபேவரா எடுக்கிறீங்க நாடகம், நல்லவங்களுக்கு எங்க ஃபேவரா எடுக்கிறீங்க? நல்லவங்களுக்கு எங்க ஃபேவரா எடுக்கிறீங்க? சோ ஒருவேளை போலீஸ்காருக்கு கேரக்டர் வேணும் இல்லையா? அதனால கார்த்திக் கண்டுபிடிக்கிற மாதிரி அவருக்கு ஒரு கேரக்டர் கொடுப்பாங்களோ என்னமோ. ஏன்னா அவர் வந்து ஒண்ணுமே செய்யவே இல்லையா? சோ சந்தியா ராகம் சீக்கிரமா கார்த்தியை கண்டுபிடிச்சு மாட்டினாங்கன்னா